இன்பமும் துன்பமும் கலந்திருக்கிற இந்த வாழ்க்கையில நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகமும் அல்லாஹ்வும் ஏகப்பட்ட வழிகாட்டுதல் செஞ்சிருக்காங்க. பொதுவா ஒரு மனிதன் அதிகமா பெறுவது பொருளாதாரத்தையோ இல்லாட்டி அறிவையோ எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் அதிகமா பெறுவது அல்லாஹ்வுடைய கட்டளை கிணங்க. அது மாதிரி துன்பத்தை பெறுவது அல்லாஹ்வுடைய கட்டளைக்காகத்தான். அல்லாஹ் குறைத்து வழங்குவதும் அதிகமா வழங்குவதும் ஒரு மனிதனுக்கான சோதனை தானங்க. அதுல இப்ப நம்ம துன்பம் ஏற்படுதுல, துன்பம் ஏற்படும் போது எப்படி நடக்க வேண்டும் என்பது வழிகாட்டுதல் இருக்குது. அதுக்கு மீறி நம்ம பொறுமையா இருக்கணும் தான் வழிகாட்டு இருக்குது. ஆனா நம்ம எப்படி பாக்குறோமா, துன்பம் ஏற்படும் போது நபிகள் நாயகம் சொல்றாங்க, துன்பம் ஏற்படும் போது தன் முகத்தில் அடைத்துக் கொள்வனையும் ஆடைகளை கிழித்துக் கொள்வனையும் அறியாமை சொற்களை பேசுவனும் என்னை சார்ந்தவன் அல்லன்றாங்க. அப்ப நபிகள் நாயகத்தை சேர்ந்தவன் இல்லை என்றால் அவர் இஸ்லாத்துல இல்லை. சோதனையான இந்த வாழ்க்கையில சோதனைக்கு மீறி இறைவனின் கட்டுப்பட்டு வாழ்ந்தால்தான் இந்த உலகத்திலையும் மறுமையிலும் வெற்றி அடைய முடியுங்க.